கரெக்டா? இதுதானே பண்ணிட்டு இருந்தோம் அன்னைக்கு. தக்ஷகஹ காஷ்டம் தக்ஷதி. இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா இது ஐ திங்க் வி ஃபினிஷ் டில் திஸ் இல்லையா? நான் சொன்னேன் ராமம் ராமான் வனம் வனானி. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் தட். பட் வி டிடன்ட் டூ திஸ். இது பண்ணல இல்லையா? அதிவசத்தி வரைக்கும் பண்ணினோமா? அதிதிஷ்டதி. பார்வதி lives in the கைலாச மவுண்டன் வரைக்கும் பண்ணோம். அவ்வளவுதான். அதான் அதி அதாவது அதிங்கிற அந்த உபசர்க்கம் வந்துடுத்து வித்த தாத்து அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா த்வித்தியா தான் போடணும். ஓகே, அதிதிஷ்டதி அதிவசதி அதுதான் ரூல். ஸோ இப்போ அங்கே அது காட்டில் வசிக்கிறது, காட்டில் வியாகிரக வனம் அதிதிஷ்டதி. பாருங்க, வியாகிரக வனே வசதி. புரியுறதா? வியாகிரக வனே வசதி அப்படின்னு சொல்றோம். காட்டில் வசிக்கிறது. அப்புறம் வெயிட்டிங் ஃபார் இன்டர்நெட் அப்படின்னு ஒருத்தர் குரூப்ல போடுறாங்கம்மா. ஒன் ஆஃப் அவர் கிளாஸ். நீங்க வந்து இது ஒன் ஆஃப் யூ இஃப் ஷீ இஸ் நாட் இது வித் லிங்க்னா ப்ளீஸ் சென்ட் இட். யாராவது ஒருத்தர் குரூப்ல மறுபடியும் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் ஃபார்வர்ட் பண்றேன். நான் பானு பண்றேன். ஓ, பானு மேடம் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ஜாயின். ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ இப்போ வனே வசதி, she lives in the forest. அப்போ சப்தமி யூஸ் பண்றோம். ஆனா when it comes to அதிதிஷ்டதி அதிவசதி, சி இத வசதி போடும்போது சப்தமி. நம்ம முன்னாடி நம்ம முதல்ல பண்ணும்போது அகம் பெங்களூர் நகரே வசாமி, அகம் சென்னை நகரே வசாமி, அகம் மும்பை நகரே வசாமி. ஞாபகம் இருக்கா? நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். நம்ம செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அப்போ வந்து சப்தமி விபக்தி we have used. ஆனா நல்லா பாருங்க, இந்த வசதி இப்போ வந்து வியாகிரக வனே திஷ்டதி அப்படிங்கிறோம். ஆனா அந்த அதிங்கிற அந்த உபசர்க்கம அந்த திஷ்டதிக்கு முன்னாடி போடும்பொழுது what happens? That becomes a த்வித்தியா விபக்தி. ஸோ திஸ் இஸ் நம்ம வந்து உபபத விபக்தின்னு சொல்லுவோம். பட் பிரவேஷால தே டோன்ட் வாண்ட் டு டீச் உபபத விபக்திலாம் டீச் பண்ண வேண்டாம். ஸோ தட் இஸ் அ ரூல். இது வந்து ஒரு ரூலா எடுத்துக்கணும். நம்ம அதி வந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல we have to use only the த்வித்தியா விபக்தி. இப்போ விஷ்ணு ஷீராப்திம் அதிதிஷ்டதி. ஓகே, பார்வதி கைலாசகிரிம் அதிவசதி. அது அடுத்தது ரமா கமலம் அதிவசதி. ரமான லக்ஷ்மி, கமலம்னா என்ன? தாமரை. இப்போ நம்ம லக்ஷ்மி தேவி வந்து தாமரையில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தாமரையில் அப்படின்னு சொல்லும்போது சப்தமி தான் போட்டுக்கணும். பிகாஸ் இட் இஸ் அதிவசதி, we have to put கமலம். ஓகே, instead of கமலே we have to put கமலம். புரியுதா எல்லாருக்கும்? அதிவசதிங்கிறது ஒரு மீனிங் இருக்குங்களா மாத்தா? அதுக்கு ஏதாவது வார்த்தை? இல்ல அதேதான் ஸ்டேஸ். ஓ சரி சரிங்க மாத்தா. ஸ்டேஸ் வசதினா லிவ்ஸ், அதிவசதினாலும் லிவ்ஸ் தான். ஆனா அது அதிங்கிற உபசர்க்கம் வந்ததுனால த்வித்தியா விபக்தி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, திருத்தியா விபக்தி. ஓகே, அத மட்டும் that is a rule. ஓகே, அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஹிமாலயம். ஐ திங்க் திஸ் ஐ ஹவ் டோல்ட் இன் பால சம்ஸ்கிருதம் கிளாஸ். முன்னாடி நம்ம த்வித்தியா விபக்தி பண்ணும்போது அபிதக பரிதக
உபயத்தக. இந்த மூணும் வந்ததுன்னா துத்தியா தான் யூஸ் பண்ணணும். there is a rule. இப்போ ஹிமாலயம் அபிதக அரண்யானி சந்தி. அப்போ ஹிமாலயத்தை சுற்றி மலைகள் இருக்கின்றன, காடுகள் இருக்கின்றன. அரண்யம் அப்படின்னா காடு. அரண்யானி காடு. அரண்யம் இஸ் நபும்சகலிங்கம். ஸோ அரண்யம், அரண்யே, அரண்யானி. அரண்யானி சந்தி. இப்போ இதை சுற்றி அப்படின்னு அரவுண்ட் த ஹிமாலயாஸ். ஹிமாலயம் அபிதக, ஹிமாலயத்தை சுற்றி அப்படின்னு சொல்றோம். ஸோ வென்னவர் தெர் இஸ் அபித்தக பரித்தக அப்படின்னு வந்ததுன்னா உபயத்தக, ஓகே, அதெல்லாம் வந்ததுன்னா துத்தியா தான் வரணும் அப்படிங்கிற ரூல். தேர் ஆர் ஃபாரஸ்ட் அரவுண்ட் த ஹிமாலயாஸ். பாருங்க, குடும்பின்யக தேவதாம் அபித்தக உபவிஷந்தி. குடும்பின்யக. ஸோ குடும்பின்யகன்னா என்ன? ஹவுஸ் வைஃப்ஸ். ஓகே, housewives, devatam, around the gods, are upavishanti na sitting. So because kutumbinyaha is kutumbini, kutumbinyau, kutumbinyaha, nadi shabdavat. Okay, அப்போ இது வந்து பகுவச்சனம் ஆயிடுறது. அதனாலதான் உபவிஷந்தி இஸ் ஆல்சோ பகுவச்சனம். ஆல்வேஸ் don't forget that whatever is the karta, the kriya padam will always kriya padam kartru padam anusarati. It always follows the kartru padam. Okay, so kriya padam enadu upavishanti. Yen upavishanti? Because kutumbinyaha is also kartru padam is bahuvachanam. So upavishanti is also bahuvachanam. அடுத்தது பாருங்க, வைதேகி ராமம் வினா ந விஹரதி. ஸோ வைதேகி அப்படிங்கிறது யாரோ நம்ம சீதா தேவியை தான் வைதேகி சொல்றோம். ராமம் வினா. வினா is also a word which is used in the sense of Dvitiya. Vina is also used in Tritiya also. அது நம்ம திருத்தியா வரும்போது பார்ப்போம். ஓகே, na viharati. Na viharati na, she does not enjoy. She is not happy without Rama. Okay, without. Vina na without. Rishayaha ஆஹாரம் வினா அப்பி ஜீவந்தி. பாருங்கோ, இந்த இடத்துல ரிஷயக, the rishis, ஆஹாரம் வினா சாப்பாடே இல்லாம, அப்படின்னா it is you also live without food. Okay, சைனிகாக மார்க்கம் உபயதக agachan. Sainikaha, the soldiers. Margam is the path. Ubayataha na, the both sides. Agachan is langlakara in the இடத்துல. Okay, ittaman ஞாபகம் வச்சுக்கணும். So just bahuvachanam sainikaha. Agachan is also bahuvachanam. Naryaha griham ubayataha marjayanti. மார்ஜனி அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம மாப் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கிளீனர் அந்த மாதிரி. ஸோ மார்ஜயந்தினா தே கிளீன். நாரியக நாரி சப்தம், ஈகாராந்த ஸ்திரீலிங்க நாரி சப்தம். நாரியோ நாரியக த விமென், பகுவச்சனம். கிருஹம், ஓகே. உபயத்தன both sides. They clean both sides of the house. Anybody has any doubt? So what? Dvitiya Vibhakti is karma padam, which is the object, but there are some words which
compulsorily will take the Dvitiya Vibhakti. Abhitaha, Paritaha, Ubayataha, Vina. These all will take the Dvitiya Vibhakti. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? இப்போ they have given you the Rupani of the Dvitiya Vibhakti. So Akaranta Pullinga ராம சப்தம் நம்ம பார்த்த மாதிரி ராமம், ராமௌ, ராமான். இப்ப ஆகாராந்த ஸ்திரீலிங்க ரமாம், ரமே, ரமாஹா. நபும்சகலிங்கத்துல வனம், வனே, வனானி. ஹரி சப்தத்துல ஹரிம், அப்புறம் என்ன வரும்? ஹரி, ஹரீன். மதிம், மதி, மதீஹி. ததி, ததினி, ததீனி அப்படி வரும் நபும்சகத்துல. நதி, நத்யோ, நதீஹி. குரும், குரு, குரூனி. மது, மதுனி, madhuni. So these are all how they are declined. Akaranta, Akaranta, Ikaranta, Ikaranta, Ukaranta. Okay, they have given in Akaranta, they have given Pullinga, Ikaranta Pullinga, Ukaranta Pullinga. Akaranta Strilinga, Ikaranta Strilinga, Ikaranta Strilinga. Akaranta Napumsakalinga, Ikaranta Napumsakalinga, Ukaranta Napumsakalinga. So these are the declensions you have to use. நீங்க யூஸ் பண்ணினாதான் உங்களுக்கு வந்து it will be easier for you. Okay, நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கோம். Just put it into use. Okay, so இதுதான் நான் என்ன சொன்னேனோ அதைத்தான் வந்து கொடுத்துருக்கா. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து ஆல் நவுன்ஸ். இப்ப நம்ம ப்ரோனவுன்ஸ், சர்வநாம சப்தம். இப்ப தச்சப்த, நம்ம தச்சப்த யூஸ் பண்றோம் இல்லையா? சஹ, தௌ, தே. அது வந்து எப்படி வரும்? தம், தம், தௌ, தான். சி பிரவேசால வந்து த்விவச்சனத்துக்கு they don't give importance because they don't want you to be confused a lot. But at the same time, we have to know. Okay. தம், தௌ, தான். Then ஸ்திரீலிங்கத்துல தாம், தே, தாஹா, தத்தே, தானி. நபும்சகத்துல ஏத்தமும் அதே மாதிரி தான். ஓகே, தம் சப்தம் மாதிரியே தான் வரும். ஏ மட்டும் முன்னாடி போட்டுக்கணும். இது வந்து கிம் சப்தத்துல கம், கௌகான், காம், கே, காஹா, கிம், கே, கானி. இதுல மாம். ஓகே, அகம், ஆவாம், பயம். மாம், ஆவாம், அஸ்மான். இதுல வந்து துவம், யுவாம், யூயம், துவாம், யுவாம், யுஷ்மான். இது அஸ்மத் யுஷ்மத் சப்தம். சோ அதாவது அக்யூசேட்டிவ் கேஸ். அக்யூசேட்டிவ் கேஸ்னா த்வித்தியா விபக்தி, which is the karma padam. Forget the case and all that. You don't have to go into English here. அது எனக்கு தமிழ்ல என்ன சொல்லுவான்னு தெரியாது. தமிழ் கிராமர் படிச்சவாளுக்கு தெரியும். பிகாஸ் நிறைய பேர் வந்து தமிழ்ல எழுதுவே இல்லை எக்ஸாம. அப்போ வந்து தமிழ் புக்ல என்ன போட்டிருக்காமா? யார்கிட்ட தமிழ் புக் இருக்கு? என்கிட்ட இருக்குங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க மாத்தா? Some rules pertaining to the accusative case. Accusative caseக்கு என்ன போட்டிருக்காங்க தமிழ்ல? அதுதான் இரண்டாம் வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபு. ஓகே, உருபுகள். ஓகே. ஸோ அதை வந்து தமிழ் புக்கில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ when we are asking what, whom, அது மாதிரி எல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்கும் பொழுதுதான் we get the active voiceல. அதுவும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ்ல நம்மளுக்கு த்வித்தியா விபக்தி கிடைக்கும். இப்ப பாலகः சித்திரம் லிக்கதி. பாலகः கிம் லிக்கதி? பாலகः லிக்கதி. முதல்ல பாலகः பிரதமா விபக்தி. அது வந்து சப்ஜெக்ட், அது கர்த்திருப்பதம். கிரியாபதம் லிக்கதி. பாலகः லிக்கதி. பாலகः கிம் லிக்கதி? சித்திரம் லிக்கதி.
ஸோ அந்த கிம்முங்கிற அந்த வேர்டு, வாட் இஸ் த பாலகः drawing or writing, லேಖனம் லிக்கதி, அந்த மாதிரி ஏதோ என்ன வேணாலும் எழுதலாம், லிக்கதி. ஸோ அது வந்து துத்தியா விபக்தியில ஆப்ஜெக்ட் வரும். அத ரூல்ஸ் பாருங்க. when tishtati and vasati are preceded by the preposition or upasarga adi, the words expressing location which should have been in the locative case, அதாவது சப்தமியில இருக்க வேண்டியது துத்தியால வரும். ஓகே, ஸோ திஷ்டதி வசதி, அதுக்கு முன்னாடி அபி வந்தா நம்ம இப்ப பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸ்ல. அந்த இடத்துல வியாகிரக வியாகிரி குத்ர அதிதிஷ்டதி வனம். So where does the tigress live? In the forest. Here we have vanam instead of vane. That is what I also explained to you. Then when the words abhitaha, paritaha, ubayataha are used, so adu vande it should be in the case of genitive case. Genitive na it is sashti. Okay. adu vande accusative la irukkanum, அப்படினா द्वितीयाல irukkanum. கம் அபித்தக அரண்யானி சந்தி ஹிமாலயம் அபித்தக. Himalayam should be used instead of Himalayasya. Similarly, when Vina is used, words governed by it are in the accusative case. Jalam Vina Jivanam Nasti. Okay. So, இதை புரிஞ்சுதாமா இந்த ரூல்? Okay. So now we will do the abhyasam related to the tu tam antu. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லோட் லகாரம். Come on, start one by one. Am I audible? மேடம் கேக்குறதாமா? Okay. Yeah, because யார்ட்டேந்துமே பதிலே இல்லையே, அதனாலதான் நான் என்னோட வாய்ஸ் ஆடிபிள் இருக்கேன். நான் பானு ஆரம்பிக்கட்டுமா? ஒரு சஹ கிரகம் கச்சது, கச்சதிங்கிறது லெட்லக்கார, அதை நம்ம லோட்லக்காரத்துல மாத்தணும். சோ சஹ கிரகம் கச்சது. அடுத்தது பண்ணுங்க. பாலாகா பாட்டம் பட்டந்தி. பாலாகா வந்துட்டு பிளூரல். சோ அதனால பாலாகா பாட்டம் பட்டந்து. நெக்ஸ்ட் ஒன் யார் பண்ணுங்க? வேறயா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்ணுங்க. தம் பலம் காதசி. தம் பலம் காதத்து. இல்ல, துவம் வந்து என்ன புருஷ? மத்தியம புருஷ. மத்தியம புருஷால என்ன வரும்? தூ தாமந்து ஆத்தம் த ஆனி ஆவ ஆமா. அத ஞாபகம் வச்சுக்கணும். காததாம். துவம் பலம் காத. துவம் காததான் பட்ட. துவம் பலம் காத. ஓகே. துவம் பலம் காத. புரியுதாமா? புரியுதுமா. அடுத்தது புரியுது. நானே படிக்கவா வேற? இல்ல, அடுத்தது ஜானகி மேடம். யூயம் கதாம் லிகத. யூயம் மத்தியம புருஷ பகுவச்சனம். அப்போ வந்து அத்தன்னு வரணும். யூயம் கதாம் லிகத. மாதா, ஒரு டவுட். நான் பால சம்ஸ்கிருதம் வராததுனால எனக்கு இப்போ இதே மாதிரி பரஸ்மை பத்தி ஆத்மனை பத்தி நம்ம இதை எப்படி பிரிச்சு எடுத்துக்கிறது? நம்ம அந்த டேபிள் காலம்ல இருக்கப்படி தம்
அது எடுத்துக்கிறோம். பட் நம்ம ஆத்மநேபதியில வருதா அது, பரஸ்மபதியில வருதான்னு எப்படி நம்ம அதை அது நீங்க பரஸ்மைபதியோட ரூபம், ஆத்மநேபதியோட ரூபமும் இருக்கு இல்லையாமா? இல்ல இப்போ இந்த வேர்ட் வந்து இது வந்து பரஸ்மைபதியா இல்ல ஆத்மநேபதியா நம்ம சரி, எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேக்குறேன். ஆ ஓகே, ஆ ஆ இப்போ நீங்க எடுத்துட்டேன்னா இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு வந்து முதல்ல உதாகரணம் ஆல வந்து பரஸ்மைபதி தான் கொடுத்துருக்கா. நீங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா அத வந்து ஆத்மநேபதியில கொடுத்துருக்கா. ஆ நீங்க பால ம் ம் சம்ஸ்கிருதமே ஆமா விடுங்கோ, நம்மளே வந்து படிச்சோம். ஆ இது பிரவேசாலேயே படிச்சோம். தீத்தக அந்தி சீத்தகத மீ வஹ மஹ. அது வந்து பரஸ்மைபதி லட்லகாரம். இதுக்கு அது பேர் என்ன? நம்ம ஆத்மநேபதி. ஆத்மநேபதி லட்லகார ரூபம் யாராவது சொல்லுங்கம்மா. எண்டிங் கமன் கமன். ஆத்மநேபதி தே ஏதே அந்தே ம் சே ஏதே அத்வே ம் ஏ ஆவஹே ஆமஹே. இது ஓகே. கரெக்ட். நான் ஆவ எடுத்து ஆவஹே டேபிள்ல ஆம. காலம் எழுதியிருக்கேன், பட் இன்னும் அது அது பிராக்டிஸ் அது பண்ணணும். வந்து உங்களுக்கு ஆத்மநேல லட்லகாரத்துல. அது நம்ம முடியறத வச்சு அது ஆத்மநேபதியா அது இதுவான்னு முடியறத வச்சு தெரிஞ்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் எதுன்னு சொல்லிட்டு. ஓகே இப்ப உங்களுக்கு வந்து லிக்கத்த கரெக்டா? இப்ப லிக்கத்த அப்போ வரும்பொழுது இது பரஸ்மைபதி. யூயம்ங்கிறது பரஸ்மைபதி பகுவச்சனம் மத்தியம புருஷ பகுவச்சனம். பகுவச்சனம். ஓகே அப்ப ஓகே லோட்லகாரத்துல இருக்கிற மத்தியம புருஷ பகுவச்சனம் என்னவா வரும்? பட்டத்த த. அத மாதிரி லிக்கத்த த வரும். கரெக்டா? ஓகே ஓகே ஜி. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட். அகம் கிருடாமி கிரீடாமி. கிருடானி மா கிரீடாமிமா. கிரீடாமி ஈகாராந்த. ஓகே கிரீடாமி ம் அகம் கிரீடானி क्रीडानि. Okay, because here it is me uttama purusha ekavachanam. There also it will be uttama purusha ani ava ama. Okay, next. Who is there after R? Sujata ma'am வந்திருக்காங்களா? Sumati ma'am, Sumitra ma'am said she wants to be on mute. Okay, Tripura Sundari madam. எஸ் மேம். அப்போ வயம் அடுத்த சாரி வயம் சித்திரம் பஷ்யாமக. வயம் வரும்போது பயம் வந்து எதுல வரும்? ஒரு நிமிஷம். ரூபாணி வச்சிருந்தாதான் நம்மளுக்கு தெரியும். அகம் ஆவாம் வயம். எஸ் மேம். அகம் ஆகாம் வயம். அப்போ வயம் உத்தம புருஷ சித்திரம் நம மக. அது கரெக்ட் தானே மேம்? இப்போ நம்ம என்னவா மாத்திரம் மேம் இங்க? மகன் அப்படி மாத்துவோம். சித்திரம் நம கரெக்ட் தாங்களா மேம்? மூணாவது என்னதுமா? இப்போ லோட்லகாரத்துல எப்படி வரும்? லோட்லகாரத்துல தூ தாமந்து ஆத்தம் த ஆனி ஆவ ஆம. கரெக்டா? ஆமாங்க மேம். அப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து உத்தம புருஷ பகுவச்சனத்துல இருக்கு, பரஸ்மைபதியில லட்லகாரத்துல இருக்கு. அப்ப லட்லகாரத்துல இருக்கிறது என்னது? பஷ்யாமக. இப்ப இந்த பஷ்யாமகவ நம்ம லோட்லகாரத்துல மாத்தணும். புரியுதா? அப்படிதானே பண்ணிட்டு வரோம் இப்ப எல்லா சென்டென்ஸையும். ஆமாங்க. அப்ப பஷ்யாமக லோட்லகாரத்துலன்னா உத்தம புருஷ பகுவச்சனம். இப்போ உத்தம புருஷ பகுவச்சனத்துல லோட்லகாரத்துல என்ன வரும்? ஆனி ஆவ ஆம. அப்ப என்ன வரும்? ஆனி வயம் சித்திரம் ஆமா. அப்ப ஆம வந்ததுன்னா பஷ்யாம. புரியுதா? திரிபுர சுந்தரி மேடம் புரிஞ்சுக்கோங்க. புரியுது மேம்.
சோ பஷ்யாமஹங்கிறது உத்தம புருஷ பகுவச்சனம். அப்ப அது வந்து லட்லகாரத்துல கொடுத்துருக்கா, இதை லோட்லகாரத்துல மாத்த சொல்றா. அப்போ ஆமா தானே அதோட எண்டிங். ஆமாங்க மேம். அப்ப அந்த எண்டிங் பஷ்ய திருஷ்ய தாத்துக்கு பஷ்யத்தி சொல்றோம். பஷ்யத்தி, பஷ்யத்தக, பஷ்யந்தி, பஷ்ய. இப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? பஷ்யாமி, பஷ்யாவஹ, பஷ்யாமஹ. இது லட்லகாரத்துல. இப்ப லோட்லகாரத்துல பஷ்யானி, பஷ்யாவ, பஷ்யாம. எஸ் மேம். அப்ப பஷ்யாமா தான் இங்க இந்த பயம் வரதுனால நமக்கு பஷ்யாம. எஸ். நெக்ஸ்ட் யார் இருக்கா? See, I'm sharing the screen so I cannot. பிதாமகः யாரு? உமாதேவி. ஓகே, சொல்லுங்க. பிதாமகः கதம் கதாம் 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 வததி வததி. பிதாமகः கதாம் வதன் வததிங்கிறது என்ன இது? பிதாமகः அப்படிங்கிறது ஏகவச்சனம். ஏகவச்சனம். அப்போ வததியும் ஏகவச்சனம். அப்போ பிரதம புருஷ ஏகவச்சனம். அப்போ பிரதம புருஷ ஏகவச்சனம் லட்லகாரத்துல வததி. அப்ப லோட்லகாரத்துல என்னவா வரும்? தூ. அப்ப சொல்லுங்க. அப்போ பிதாமகः கதம் வதது வதது வதது. கதாம் கதாம் வதது வதது. நெக்ஸ்ட் பானு. அடுத்ததும் அதே இது வந்துட்டு பிரதம புருஷ ரெண்டாவது பண்ணுங்க, 8th பண்ணுங்க. துவம் புஸ்தகம் நயசி. துவம் வந்துட்டு மத்தியம புருஷம் ஏகவச்சனம், அதனால துவம் புஸ்தகம் நய நய நய. துவம் புஸ்தகம் நய. ஓகே. தனலட்சுமி மேடம் 7th பண்ணுங்க. பக்தாக தேவம் நமந்தி. பிரதம புருஷக பக்தாக. பக்தாக தேவம் பகுவச்சனம். தேவம் நம. பிரதம புருஷால என்ன சொல்லி பாருங்க, எண்டிங் சொல்லி பாருங்க. நமந்து நமந்து. அவ்வளவுதான். This is what you have to do. Ending மனசுல ஞாபகம் வச்சுட்டா it will come automatic. ஓகேமா, ஓகே. Is everybody clear in this? பரஸ்மைபதி புரிஞ்சுதா? Then we can go to the ஆத்மநேபதி. ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. அடுத்து யார் பண்ணும்? ஜானகி மேடம் ஆத்மநேபதி ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல பாருங்க, தே இத்தே அந்தே எண்டிங்ஸ் தெரியும் இல்லையா? ஆத்மநேபதியில தே இத்தே அந்தே, தே இத்தே துவே, அதான் நீங்க ஏ வகை ஆ வகை ஆமகேனா ஈஸியா வச்சுருக்கேன், அது மாதிரி பண்றேன். சோ அதே வந்து லோட்ல காரத்துல எப்படி வருது? தாம் இத்தாம் அந்தாம், ஸ்வ இத்தாம் துவம், ஐ வகை மகை. எண்டிங்ஸ். அப்ப அந்த எண்டிங்ஸ வச்சு நம்ம பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்க. புத்திரஹ, ஐ கிவ் யூ தி உதாரணம். புத்திரஹ ரசம் ஸ்வததே. ஓகே. அப்போ டேஸ்டிங் இது வந்து நான் சொன்னது வந்து புத்திரஹ, இது வந்து பிரதம புருஷ. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, துவம் யுவாம் யூயம் வில் பி ஆல்வேஸ் மத்தியம புருஷ. அகம் ஆவாம் வயம் வில் பி ஆல்வேஸ் உத்தம புருஷ. வேற என்ன வந்தாலும் பிரதம புருஷ தான். ஓகே. இது மட்டும் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தானா தப்பே பண்ண மாட்டோம் நம்ம. அகம் ஆவாம் வயம் மட்டும்தான் உத்தம புருஷ. துவம் யுவாம் யூஎம் மட்டும்தான் மத்தியம புருஷ. மற்றபடி ராம வந்தாலும் சரி, கிருஷ்ணா வந்தாலும் சரி, சீதா வந்தாலும் சரி, ஓகே, வனம் வந்தாலும் சரி, சக வந்தாலும் சரி, சா வந்தாலும் சரி, தத்து வந்தாலும் சரி, எனி திங் தேர்ட் பர்சன், அது எல்லாமே பிரதம புருஷவா ஆயிரும். இது நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். சோ புத்திரஹங்கிறது சன். புத்திரஹ ரசம் ஸ்வதத்தே. ஸோ இஸ் டேஸ்டிங் த ரசம் அப்படின்னு சொல்ற. ரசம்னா இயர் வந்து இது இங்க அந்த அதோட டேஸ்ட், அதைத்தான் நம்ம சொல்றோம். ஓகே, இஸ் என்ஜாயிங் த டேஸ்ட், அந்த மாதிரி. அப்போ இது வந்து ஸ்வதத்தே, தே இத்தே அந்தே. தே இஸ் பிரதம புருஷ ஏகவச்சனம்.
ஆத்மநேபதியில. அப்படி இருக்கும்போது தாம் இத்தாம் அந்தாம் நம்ம படிச்சோம். சோ தேக்கு பதிலா தாம போடுறோம். அதே மாதிரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஜனாஹா தீரம் ஸ்லாகந்தே. இது வந்து பிரதம புருஷ பகுவச்சனம் ஆத்மநேபதி. சோ வந்து ஜனாஹா தீரம் ஸ்லாகந்தம் ஸ்லாகந்தாம். ஸ்லாகந்தாம். எஸ். அண்டர்ஸ்டுட் நவ ஜானகி மேடம்? புரிஞ்சது. நெக்ஸ்ட் பண்ணுங்கம்மா அடுத்தது. சோராக பலாயந்தே. சோராக பலாயந்தாம் பலாயத்தாம். நெக்ஸ்ட் அடுத்ததும் பண்ணவாங்க? வேண்டாம் லைனா வாங்கம்மா. நெக்ஸ்ட். நீங்க என்ன எஸ்ல யாருமே இல்லையா? ஓகே, திரிபுர சுந்தரி மேடம் பண்ணுங்க. எஸ் மேம். சோராக பலாயந்தே துவம் ஸ்பதி ஸ்பதிர் ஸ்பர்தசே. ஸ்பர்தசே துவம் ஸ்பர்தசே. துவம் வந்து நம்ம தொம் என்ன சொன்னேன்? இப்பதான் சொல்லி முடிச்சேன். சே வந்தாலே என்னதுமா? மத்தியம புருஷமா? தொம் வந்தா மத்தியம புருஷன். ஸ்பர்தசே வந்து என்ன வச்சனம்? பகுவச்சனம். ஸ்பர்தசே பகுவச்சனம். தொம் என்ன வச்சனம்? ஏகவச்சனம். தொம் ஏகவச்சனம் வந்தா ஸ்பர்தசே எப்படி பகுவச்சனம் வரும்? ஸ்பர்தசே பரஸ்மைபதி, சாரி ஆத்மநேபதி லட்லகார. இப்ப ஆத்மநேபதி லோட்லகார. அதான் தாம் அதுல வந்து தேக்குதான் அப்படி சொல்றோம். தாம் அந்தே அது பரஸ்மை பத்திக்கு சொன்னோம். ஆமா, பரஸ்மைபதியில சே இத்தே துவே. அப்ப இங்க வந்து சே பரஸ்மைபதியில பரஸ்மைபதி கிடையாதுமா, இது வந்து ஆத்மநேபதி. டோட்டலி டோன்ட் கன்ஃபியூஸ். மத்தியம புருஷால ஏகவச்சனம் சே. சே இத்தே துவே லட்லகாரத்துல. இப்போ லோட்லகாரத்துல என்ன வரும்? இல்ல மத்த இப்போ ஆத்மநேபதிக்கு இதுக்கு வந்தஸ்வ வந்தே தாம் அந்த மாதிரி தானே. வந்தஸ்வ இருக்கு இல்லையா? அப்ப ஸ்பர்தஸ்வ. ஸ்பர்தஸ்வ. ஓகே மத்த. அப்போ வந்து துவம் சாரி துவம் ஸ்பர்தஸ்வ. அவ்வளவுதான். நீங்க எண்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு சரியா வரும். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் யாருமா இருக்காங்க? உமாதேவி மேடம் சொல்றது. யூயம் லஜ்ஜத்வே. லஜ்ஜத்வே வே வகை வகையாக. யூயம் லஜ்ஜத் வகை. சரியா? இது வகை. யூயம் யூயம்ங்கிறது என்ன வரும்? யூயம்ங்கிறது என்ன என்ன இது என்ன புருஷ இது? அது உத்தம புருஷ. இல்ல சாரி, மத்தியம புருஷ. மத்தியம புருஷ என்ன வச்சனம்? துவம் யுவாம் யூயம். யூயம் என்ன புருஷ? என்ன வச்சனம்? வந்து தேர்ட். அதாவது யூயம் யூயம் துவம் யுவாம் யூயம் என்ன வச்சனம்? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம், பகுவச்சனம். ஓகே, யூயம் இஸ் பகுவச்சனம். அப்ப யூயம் லஜ்ஜத்வே வந்துடுத்து. சோ இங்க வந்து என்ன வரணும்? யூயம் மத்தியம புருஷால. இப்ப அவ சொன்னாலே ஸ்வ இதாம் துவம், அதுதான் எண்டிங். சோ துவம் இஸ் த எண்டிங். சோ யூயம் லஜ்ஜத்வம். அவ்வளவுதான். யூயம் லஜ்ஜத்வம். நெக்ஸ்ட் பண்ணுங்கம்மா. பானு அகம் மோதே.
அகம் இங்க வந்துட்டு ஆத்மநேபதியில உத்தம புருஷ்ல ஏகவச்சனம் அகம். சோ அதனால அகம் மோதை. மோதை ஐ ஐ வகை. மோதைனா என்ன மீனிங்? மோதம்னா மோத அப்படின்னா டு லைக். மோதத்தே ஐ லைக். லை போய் சொல்லுங்க. இல்ல லைக் லைக் லைக். ஓகே ஓகே. அகம் மோதே எனக்கு பிடிக்கும். ஓகே ஓகே. அடுத்தது வயம் மோதத்தே சொல்லுவோம்லமா, மோதத்தே ஆத்மநேபதி. மோதத்தே மோதத்தே வந்தா எப்பொழுதுமே நம்ம விபக்தி வரும்பொழுது மோதத்தே வரும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, சதுர்த்தி வரும்னுட்டு நீங்க கூட படிச்சிருப்பேன். கரெக்ட் கரெக்ட். ஆமா, அதுதான் மோதேங்கிறது அந்த லோட்லகாரத்துல இது வந்து உங்களுக்கு உத்தம புருஷால இருக்காது. அடுத்தது பண்ணுங்கம்மா தனலட்சுமி மேடம். வயம் வயம் பாஷாமகே. மகே பகுவச்சனம். பாஷாமகே வயம். எண்டிங் என்னது லோட்லகாரத்துக்கு? மகே. மகே வந்து இங்கே இருக்கே. மகே இது வந்து லோட்டுக்கு என்ன வரும்? எண்டிங்ஸ் மட்டும் ஞாபகம். ஐ வகை மகை எண்டிங் ஞாபகம் வச்சுட்டாதான் பண்ண முடியும். மகை. சோ என்ன வரும்? வயம் வயம் பாஷாமகை. எல்லாருமே எண்டிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். யூ கேன் மேக் ஃப்ரம் திஸ் டென்ஸ் டு திஸ் டென்ஸ்னா எண்டிங் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வயம் பாஷாமகை. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். பாலாக ஆகாஷம் ஈக்ஷந்தே. இது வந்து பிரதம புருஷ ஸ்மரணை பண்ண ஒரே நிமிஷம். பகுவச்சனம். பாலாக ஆகாஷம். Somebody, 1 minute ma. Somebody else is on unmute ma. Please mute if you have done. Except for Janaki. என்னோட பையன் தான் ஆன் பேசிட்டு இருக்கான். ஓகே ஓகே. என்னோட பையனோட வாய்ஸ். ஓகே ஓகே. பாலாக ஆகாஷம் ஈக்ஷந்தாம். ஈக்ஷந்தாம். ஓகே. ஈக்ஷந்தே will become ஈக்ஷந்தாம். Next, last one. சஸ்யானி வர்த்தந்தே. சஸ்யானி வர்த்தந்தாம். வர்தத்தாம். ஓகே. இப்போ இது வந்து we saw only the verbs. இப்போ வந்து இப்போ these are all questions. இந்த questions-க்கெல்லாம் you have to answer. ஓகே, இப்போ பாருங்க. இப்போ இது வந்து கிம் காம் காணி அப்படின்னா இதெல்லாம் they are asking questions for விபக்தி. ஓகே, இப்போதான் நம்ம பார்த்தோம் விபக்தியில. ஸோ நெக்ஸ்ட் யார் பண்ணணும்? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் பண்றேன். தக்ஷகः கிம் தக்ஷதி. தக்ஷகः. தக்ஷகனா யாரு? கார்பெண்டர். நம்ம பார்த்தோம் இங்க. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹாவ் தட் வித் யூ. தக்ஷகः கிம் தக்ஷதினா தக்ஷகः காஷ்டம் தக்ஷதி. Okay, Kashtam Takshati. They are just asking the questions of already the sentences that are already given. இது வந்து I think நீங்களே வந்து அந்த ஹோம்ஒர்க்கை எழுதிடுங்க. ஏன்னா all the answers are given in the book already. Okay, சிஷவஹ காம் பட்டந்தி. இப்போ பாருங்க, இப்போ சிஷவஹ is பகுவச்சனம், பட்டந்தி is also பகுவச்சனம். But calm need not be bahuvachanam. The object can be singular. Okay? So, அதே மாதிரி தான் குரவஹ காணி. அத மாதிரி காணி வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு நபும்சகலிங்கம் தான் வரணும். ஓகே, அங்கனாகா கான் வந்திருக்குன்னா தித்தியா விபக்தி பகுவச்சனம் தான் வரணும். குமாரி கான் அப்படின்னா கான் வந்து எதுக்கு? தித்தியா விபக்தி பகுவச்சனம். சமிதிஹி காம்
காம் அப்படிங்கும்போது ஸ்திரீலிங்கத்துல தித்யா விபக்தி ஏகவச்சனம். இது மட்டும்தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி கிவன் இன் த புக். அதை மட்டும் நீங்க வந்து ஆன்சர்ஸா யூ கேன் ரைட் இட், பார்த்துட்டே நீங்க எழுதிடலாம். இதே மாதிரி தான் இங்க அதி போட்டு எழுத வேண்டியது. கைலாசே வசதிங்கிறதுக்கு கைலாசம் அதிவசதி, கிரகே வசதி தனிகா கிரகே வசதி, அப்ப அதி போட்டானா கிரகம் அதிவசதி. ஸோ அதிங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸ் விச் இஸ் த உபசர்க்கம் வந்தும்போது you have to not use the saptami, you have to use the dvitiya vibhakti. புரியுதா? அதே மாதிரி தான் இங்க வந்து சொல்லுங்க, you have to do it. இப்போ சர்க்கரா பரிதக பிபீலிகாஹா, பிபீலிகான ஆண்ட்மா எறும்பு. ஓகே, சர்க்கராம் சர்க்கராம் பரிதக, பரிதகன சுற்றி, சர்க்கரையை சுற்றி எறும்புகள் இருக்கின்றன, அதுதான் அதோட மீனிங். ஸோ அதே மாதிரி தான் இது. இப்போ பரித்தகன்னு வந்ததுன்னா அப்ப நம்ம வித்யாலயக்கு என்ன போடணும்? வாட் விபக்தி வி ஷுட் புட்? द्वितीया विभक्ति विद्यालयं परितः வித்யாலயம் பரித்தக உத்யானம் उद्यानम् अस्ति. அஸ்தி. நெக்ஸ்ட் ஒன் யாராவது பண்ணுங்க. அடுத்தது நான் பண்றேன் மேடம். கிரகம் பரித்தக விருக்ஷாः. கிரகம் பரித்தக பரித்தக, கிரகம் இஸ் an நபும்சகலிங்கம். சோ பிரதமா விபக்தி த்விதியா விபக்தி ரெண்டுமே கிரகம் தானே வரப்போறது, கரெக்டா? சோ கிரகம் தான் அப்படியே தான் இருக்கும். ஆனா விருக்ஷாஹான்னு இருக்கு, அதனால அஸ்தி வருமா சந்தி வருமா? அஸ்தி. ஏன்? விருக்ஷாः பகுவச்சனம். அப்ப என்ன வரும்? சந்தி. புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கிரகம் பரித்தக விருக்ஷாः சந்தி. அடுத்தது ஜானகி மேம் பண்ணுங்க. அடுத்தது சோரக உபயதக ஆரக்ஷகாः. சோரம் choram, correct. Choram should come because before that, after that ubayataha is there. Okay. choram ubayataha arakshakaha asti santi. Santi plural bahuvachanam. Arakshakaha, the policemen are around the thieves. Ubayataha na both sides. Okay. அதே மாதிரி. Okay. Next. மார்க்கம் உபயத்தக பாதயத்தக பாதபதக பாதபதக சந்தி. ஏ உபயத்தக வந்திருக்குல்ல, அதனால எது வந்து தித்தியாவா போகணும்? பாதபத்த போணுமா இல்ல இது போணுமா? பாதபத்த போணுமா மார்க்கம் போணுமா? மார்க்கம். பாதபத்தனா என்னமாதா? பாதபத்தனா வழிப்போக்கர்கள் சொல்லுவோம்லமா. அப்பனாக்க வந்து பாதபத்தம். அப்படியா? தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அதுக்காக தான் அந்த கொஸ்டனையே உங்கள்கிட்ட கேட்கிறேன். மார்க்கம்னா வழி தானே? மார்க்கம் ரோடு இப்படி வேணா வச்சுக்கலாம். ரோடு வழிபோக்கர்கள் வழியாக
உபயத்தகனாக்க உபயதகனா இரு பக்கமும். இரு பக்கமும். பாதயத்தக அப்ப பாதையின் இரு பக்கமும் வழிபோக்கர்களா பாதயத்தம் நடந்து போறவங்க போனா இருக்காங்கன்னு சொல்லுவோமா, இல்லை மார்க்கங்கிறதுக்கு மார்க்கம் போடுவோமா, இல்லை பாத பத்தம் போடுவோமா? சொல்லுங்க இப்போ. வழிபோக்கர்கள் இரண்டு பக்கமும். அப்போ மார்க்கம் தான். ஓகே, பாத பத்த மார்க்கம் உபயோகத்தக பாதபத பதக சந்தி. புரியுதாமா? ஓகே மாதா. அடுத்தது மாதா சாரி, பாத பத்தக வந்துட்டு சிங்குலர் ஏகவச்சனத்துல பாத பத்தன்னு வருமா? ஆமா, அது வந்து பத்தின் சப்தம்மா. அப்போ ஏகவச்சனத்துல எப்படி வரும்? அது பாத பத்த பத்தின்னு நகாராந்த அத வந்து அதனால பத்தின்னு வரும். ஓகே, இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். இட்ஸ் சமஸ்த பதம் ஆக்சுவலி. வழிப்போக்கர்கள் பாத காலால் செல்பவர்கள் இல்லையா? ஆமா ஆமா. So it's not a single word, it's a compound word. பாத பத்தக. துர்கம் அபிதக நதி. நெக்ஸ்ட் ஒன் இது பண்ணுங்க மாதா. நான் பண்ணட்டுமா? பண்ணுங்க. துர்கம் அபிதக நதி நதி சந்தி. நதி வந்து சந்தி வருமாமா? நதி என்ன வச்சனம்மா? நதி ஒரே நதி பகுவச்சனம்ல வருது. நதி வந்து என்னது? நதினா என்னதுமா? ஏகவச்சனமா பகுவச்சனமா? ஏகவச்சனமா தான். அப்போ துர்க்கம் வந்து செகண்ட் திருத்தியா விபக்தியில வருது. த்விதியால வருது. துர்கம் இஸ் a நபும்சகலிங்கம். ஓகே, எஸ் மாதா. துர்கம் அபிதக. சரி, ஓகே. துர்கம் இஸ் a fort. எஸ் மாதா. நதி இப்போ ஃபோர்ட்டை கோட்டையை சுற்றி நதி இருக்கிறது. அப்போ இது சொன்ன மாதா நம்ம சந்தி தான். இமாலயம் இப்ப சொன்னல மாதா. அபிதக ஆரண்யம் சந்தி இமாலயம் அதே மாதிரி தானுங்களா மாதா? இதுவும் அரண்யானி வந்ததுமா அதுல. அரண்யானி ஓகே மாதா. இதுல வந்து நதி மட்டும் தானே வருது. ஓகே ஓகே மாதா. அப்ப வந்து சந்தி யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலா சந்தி வந்து ப்ளூரல். ப்ளூரல் அஸ்தி யூஸ் பண்றோம் மாதா. ஓகே. சோ துர்கம் அபிதக நதி சந்தி. ஓகே மாதா. அடுத்தது உமாதேவி மேடம் பண்ணுங்க. தீபக. த்வீபகனா ஐலண்ட்மா. ஐலண்ட்னா தீபகற்பம் சொல்லுவோம் இல்லையா அது. தீபக அபித்தக சமுத்திரம். சமுத்திரக. அப்போ இதுல எதுக்கு வந்து நம்ம த்விதியா விபக்தி போடணும்? அபிதா வந்ததுனால தீபம். சொல்லுங்க. த்வீபம் அபித்தக சமுத்திரம். சமுத்திரக சாரி, சமுத்திரக அஸ்தி தானே வரும். அஸ்தி கரெக்ட். நெக்ஸ்ட் ஆகாரக வினா மானவக ந ஜீவதி. ஆகாரம் வினா மானவக ந ஜீவதி. Man cannot live without food. Next. தந்திரக வினா ஆகாஷக ந சோபதே. தந்திரம் வினா இதுல வந்து நீங்க எதுவுமே போட வேண்டாம், எல்லாமே கொடுத்துட்டா. சந்திரம் வினா ஆகாஷக ந சோபதே, அவ்வளவுதான். இது வந்து pronouns. You have to do the pronouns of this. இப்ப இதுல வந்து எப்படி நான் பண்ணுவேன்? அதாவதுமா, if you don't learn the த்விதியா விபக்தி,
இட் வில் பி வெரி வெரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, சக, அகம், நான், அகம், இது வந்து தே அப்படின்னு கொடுத்திருக்கா. தேன்னு கொடுத்ததுனால தே இஸ் வாட்? ப்ளூரல். ஓகே, நான் அவர்களை கூப்பிடுகிறேன். அகம் தான் ஆஹ்வயாமி. தேன்னு கொடுத்ததுனால பிரதமா விபக்தி சஹா தௌத்தே பகுவச்சனம். அதனால த்வித்தியா விபக்தி பகுவச்சனத்தை தான் யூஸ் பண்ணணும். See, give the accusative forms of the pronoun mentioned in brackets according to their number. நம்பர்னா வச்சனம். என்ன வச்சனம் கொடுத்திருக்காளோ அதோடு த்வித்தியா விபக்தியை நம்ம யூஸ் பண்ணணும். சோ நம்ம வச்சனத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பண்ணுங்கோமா. சக உக்தவான். இப்போ வந்து இது நடுவுல என்ன வந்திருக்கு? சா வந்திருக்கு. சா வந்து என்னது? தத் சப்தத்தோடு ஸ்திரீலிங்கம். கரெக்டா? பிரதமா விபக்தி ஸ்திரீலிங்கம் கொடுத்திருக்கு, ஏகவச்சனம் கொடுத்திருக்கு. அப்போ இதோடு த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் என்ன? See, there is a table given in the book. See. அப்போ ஸ்திரீலிங்கத்துல என்ன கொடுத்திருக்கா? தகாராந்த தத் சப்தம் ஸ்திரீலிங்கம் தாம். புரியுதா? தாம் இஸ் ஏகவச்சனம், தாஹா இஸ் பகுவச்சனம். இந்த தெரியலன்னா இந்த டேபிளை முன்னாடி வச்சுக்கோங்க. Keep this table in front of you and then answer. Okay. So what will come? தாம். தாம். சஹ தாம் உக்தவான். ஓகே, அடுத்தது அத்தியாபகः. ஏதே. நெக்ஸ்ட் ஒன். ஏதே வந்து ஏதத் சப்தத்தோடு பிரதமா விபக்தி பகுவச்சனம். அப்போ த்வித்தியா விபக்தி பகுவச்சனம் என்ன வரும்? Who has to do next? யார்? ஜானகி மாதா சொன்னால. இப்ப ரேவதி மாதாவா? இல்ல ரேவதி மேடம். எஸ் மாதா. அத்தியாபிகா. அத்தியாபகः. கே வந்து நான் வந்து ரெண்டாவது சென்டென்ஸ்மா. ஓகே மேடம். அத்தியாபகः ஏத்தே வந்திருக்கு. அப்ப ஏத்தே அந்த டேபிள்ல டேபிள வச்சுக்கோங்கம்மா முன்னாடி. If you don't keep the table, I have to go back. ஏத்தே வந்திருக்கு. ஏத்தே ஒண்ணுமே புரியல. ஏத்தே வந்து என்ன விபக்தி அத நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அது பிரதமா விபக்தி பகுவச்சனம். முதல்ல அது தெரிஞ்சாதானே நீங்க வந்து த்வித்தியா விபக்திக்கு போக முடியும். சஹ தௌத்தே, ஏஷஹ ஏதௌ ஏதே. அப்போ ஏதான் புரிஞ்சுக்கோங்க. ஏதான். See, from the time we have started the Pravesha class, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். விபக்திஸ படிச்சுக்கோங்க. அது படிக்கலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. So ஏதே will become ஏதான். ஏதான். சுர்ச்சித்தவான். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒன்லி யூ ஹேவ் டு ஆன்சர் திஸ். ஏதே ஏதான். அடுத்தது அத்தியாபிகா. நெக்ஸ்ட் ஒன். அத்தியாபிகா. 3% பண்ணு. அத்தியாபிகா தே. கே வந்து இப்போ ஸ்ரீலிங்கத்துல நம்ம த்விவச்சனம் எடுக்கலாம். இது த்விவச்சனமே கிடையாதுமா பிரவேசா. ஓகே. அப்போ பகுவச்சனம் கே வந்து எதுக்கு வரும்? கஹ கௌகே. கே. எஸ் மேம். கரெக்டா? சோ எஸ் மேம். புல்லிங்கத்துல பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஓகே மேம். சோ த்வித்தியா விபக்தி என்னது? த்வித்தியா விபக்தி வந்து தேக்கு என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் உதாரணம் சென்டென்ஸ் பாருங்க.
தேக்கு என்ன வந்தது? தான் வந்தது. அது மாதிரி கேக்கு வந்து என்ன வரும்? கான். கான். அவ்வளவுதான். கஹ கௌ அத்தியாபிகா கான் புஷ்டவதி. புஷ்டவதி. ஓகே. ஓகே. அடுத்தது வயமுக்கு என்ன வரும்? வயம் இஸ் பிரதமா விபக்தி. இது வந்து கண்டிப்பா நம்ம வந்து இந்த விபக்தி தெரியலைன்னா பண்ண முடியாது. வயம் இஸ் பிரதமா விபக்தி பகுவச்சனம். அடுத்த சென்டென்ஸ் 5th ஒன்ல துவம் இஸ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஓகே. அடுத்தது 6thல யூயம் இஸ் அகைன் பிரதமா விபக்தி பகுவச்சனம். பகுவச்சனம். சோ இது வந்து பிரதமா விபக்தியா இருக்கும்போது வயமோடு துவம்மோடு யூஎம் ஓடுது. So you see in the table, you will see வயமோடு என்னது? அஸ்மான். அஸ்மான். அப்போ இங்க வந்து அஸ்மத் சப்தத்துக்கு வயம், வயம் வந்து அஸ்மத் சப்தத்துக்கு அஸ்மான், யுஷ்மத் சப்தத்துக்கு துவம் வந்து will be துவாம், யூஎம் will be யுஷ்மான். இது வந்து நீங்க படிக்கலைன்னா இதை பண்ண முடியாது. ப்ளீஸ் study it and come and then we can do it. I don't think it is advisable to do when you don't know the vibhaktis. Vibhaktis படிச்சுட்டு வந்தாதான் பண்ண முடியும். Okay, so we'll just stop here. We can do the lekana samagri tomorrow, but tomorrow I want to do this again, and the ahvayami and the sentences எல்லாம் I want to do with you again. அந்த pronouns ஓடும் இது ஓடும் கண்டிப்பாக பிரதமா அண்ட் துத்தியா ரெண்டுமே படிச்சுன்னு வந்தாதான் எது பிரதமா எது துத்தியான்னு தெரியும். நான் நிறைய குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். தத் சப்தம், ஏதத் சப்தம், கிம் சப்தம், அஸ்மத் சப்தம், யுஷ்மத் சப்தம். இஃப் யூ டோன்ட் ஹேவ், மெசேஜ் மீ, ஐ வில் ஷேர் இட் அகெயின். ஓகே, ஸோ ஸ்டாப் ஹியர். இப்போ அந்த என்ன சப்தம்னு கண்டுபிடிக்கிறது, இப்போ வயம் வந்து அஸ்மத் சப்தம், இது தத் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறத நீங்க அனுப்புறேன்னு